الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله سبحانه وتعالى في محكم التنزيل بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألهاكم التكاثر حتى زرتم المقابر كلا سوف تعلمون ثم كلا سوف تعلمون كلا لو تعلمون علم اليقين لترون الجحيم ثم لترونها عين اليقين ثم لتسألن يومئذ عن النعيم صدق الله مولانا العظيم وقال نبينا عليه الصلاة والسلام خيركم من طال عمره وحسن عمله وشركم من طال عمره وصع عمله صدق رسوله النبي الكريم كما قال عليه الصلاة والسلام. இந்த பிரபஞ்சத்தை படைத்து பரிபாலித்து போஷிக்கக்கூடிய வல்லோனாம் அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். அவனை போற்றுகின்றோம், புகழுகின்றோம். உத்தம தூதர், சத்திய சீலர், சன்மார்க்க போதகர் சர்தார் துவான் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களது வாழ்க்கை வழிமுறைகளை அணுவணுவாக எடுத்து நடந்த முஃமினான ஆண் பெண் ஒவ்வொருத்தர் மீதிலும் சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் இரேற்றம் உண்டாவதாக என்று வேண்டியதன் பின்னர் புனிதமான இந்த ஜுமாவினுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக வேண்டி உடலும் உடையும் சுத்தமாக இருக்கக்கூடிய நிலைமையிலே இஅ்திகாஃபுடைய நியத்துடன் அல்லாஹுடைய இல்லமாம் இந்த பள்ளிவாயிலே வந்து அமர்ந்திருக்கக்கூடிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா என்னென்ன விடயங்களை எமது வாழ்க்கையில் எடுத்து நடக்கும்படி கட்டளையாக பிறப்பித்திருக்கின்றானோ அப்படியான ஒவ்வொரு விடயங்களையும் எம்மால் இயன்ற அளவு முயற்சி செய்து எடுத்து நடக்கும்படியும், எதை விட்டு தவிர்த்து நடக்கும்படி ஹராம் என்று தடுத்திருக்கின்றானோ, தடை கட்டளை விதித்திருக்கின்றானோ அப்படியான ஒவ்வொரு காரியங்களை விட்டும் 100க்கு 100 முற்றும் முழுதும் தூரமாக இருக்குமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கின்றேன். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய நெஞ்சங்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே மனித வாழ்வினுடைய 3 கட்டங்களை வைத்திருக்கின்றார். 3 கட்டங்கள். அதில் ஒன்று தான் தாரு துன்யா, உலகத்துடைய வாழ்க்கை. மற்றொன்று தாருல் பர்ஸஹ், அது கபருடைய வாழ்க்கை. அதேபோன்று தாருல் ஆஹிரா, மறுமையுடைய வாழ்க்கை. இந்த 3 கட்டங்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே வாழக்கூடிய ஒவ்வொரு இருக்கின்றார். இந்த 3 கட்டங்களை இந்த உலகத்திலே நாம் வாழுவது போன்று கபூரிலும் நாம் வாழ வேண்டும், ஆகிரத்திலும் நாம் வாழ வேண்டும். அந்த 2 கட்டங்களையும் சரியான முறையிலே அமைத்துக் கொள்வதற்கு கபருடைய வாழ்க்கை, தாருல் பர்ஸஹ் என்று சொல்லக்கூடிய அந்த கபருடைய வாழ்க்கை, அதேபோன்று ஆகிரத்துடைய வாழ்க்கையை அழகான முறையில் அமைத்துக் கொள்வதற்கு இந்த உலகத்திலே தான் நாம் தயார் செய்வோம். அன்புக்குரியவர்கள், இந்த அனைத்து விடயங்களையும் ஒன்று சேர்த்து அல்லாஹ் சூரத்து தகாசூரிலே அழகான முறையிலே விளங்கப்படுத்தி காட்டுகின்றார். உலகத்துடைய வாழ்க்கை, அதேபோன்று கபருல் தாருல் பர்ஸஹ், தாருல் ஆஹிரா, இந்த ஒவ்வொரு கட்டங்களையும் அல்லாஹ் குர்ஆன் சூரத்து தகாசூரிலே அல்லாஹ் விளங்கப்படுத்தி காட்டுகின்றார். அல்ஹாகுமுத் தகாசுர் ஹத்தா ஸுர்துமுல் மகாபிர். அல்லாஹ் சொல்கிறான், அல்ஹாகுமுத் தகாசுர், அதிகத்தை தேடுவது உங்களை பராக்காக்கிவிட்டது. அதிகத்தை, ஒவ்வொரு விடயத்திலேயும் அதிகத்தை, அது இந்த உலகத்திலே ஒவ்வொரு விடயத்திலேயும் அதிகமாக தேடுவது உங்களை பராக்காக்கிவிட்டது. இது எது வரைக்கும் என்றா ஹத்தா ஜுர்துமுல் மகாபிர், எங்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுகின்றான், நீங்கள் கபறுகளை சந்திக்கும் வரை,
ஹத்தா ஜுர்துமுல் மகாபிர். அப்படின்னா மௌத்தாகிற வரைக்கும் அதிகத்தை தேடுறது, அதாவது செல்வத்தை தேடுறது, அப்படியே பராக்காக்கி 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 அப்படியே ஹத்தா ஜுர்துமுல் மகாபிர், கபறுகளை சந்திக்கும் வரை. அல்லாஹ், நான் சுருக்கமாக இந்த சூறாவை சொல்லிவிட்டு ஒரு விடயத்துக்குள்ளே நுழைவேன். அன்புக்குரியவர்களே, விரிவான ஆயத்துக்கள், விரிவான விளக்கங்களை கொண்டவைகள். அல்லாஹ் அடுத்த ஆயத்திலே பேசுகின்றான், கல்லா சௌஃப தஅலமூன் சும்ம கல்லா சௌஃப தஅலமூன் அல்ஹாகுமுத் தகாசுர் ஹத்தா ஜுர்துமுல் மகாபிர் கல்லா சௌஃப தஅலமூன். நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை, உங்களுக்கு பிறகு விளங்கும், பிறகு அறிஞ்சு கொள்வீங்க. அதாவது மௌத்தாகிட்டீங்களே, கபருக்கு வருவீங்களே, அப்போ உங்களுக்கு விளங்கும். கல்லா லவ் தஅலமூன இல்மல் யகீன், அதை அல்லாஹ் அப்படியே சொல்லிவிட்டு அல்லாஹ் இன்னும் உறுதிப்படுத்தி சொல்லுகின்றான். இல்முல் யகீன், நேரடியாக. இப்போ உங்களுக்கு கபரை பற்றி சொல்கிற நேரம், மறுமையை பற்றி சொல்கிற நேரம், உங்களுக்கு அந்த சொல்கிற கதை தான் தெரியுமே தவிர அங்கே நடக்கக்கூடிய விடயங்கள் தெரியாது. நேராக நான் கண்ணால் பார்க்கவில்லை, நடக்கக்கூடிய விடயங்களை நாம் இங்கே கண்ணால் பார்க்கலாம். ஐனுல் யகீன், உறுதியாக நம்புவதற்கு கண்ணால் நேரடியாக பார்த்தீர்கள். கல்லா லவ் தஅலமூன இல்மல் யகீன். அப்படி அன்புக்குரியவர்களே, லதரவுன்னல் ஜஹீம், நீங்கள் இப்போ நரகத்தை பார்த்துக்கிறீங்களா? நீங்கள் நிச்சயமாக நரகத்தை நீங்கள் பார்ப்பீங்க. சும்ம லதரவுன்னஹ ஐனல் யகீன், அதையும் நீங்கள் உறுதியாக பார்ப்பீங்க, கண்ணால் பார்ப்பீங்க. சும்ம லதுஸ்அலுன்ன யௌமஇதின் அனின் நஈம். இந்த உலகத்தில் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு சுகண்டிய, ஒரு லக்ஸரி, ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட் வாழ்க்கை இருக்குதே, இதை பற்றி ஒவ்வொன்றும் எங்கள்கிட்ட கேட்கப்படும். சும்ம லதுஸ்அலுன்ன யௌமஇதின், அது எந்த நாள்? கியாமத்துடைய நாள். நிப்பாட்டி எங்கள்கிட்ட கேள்வி கணக்கு கேட்கப்படும். எனவே அன்புக்குரியவர்களே, தாரு துனியா, தாருல் பர்ஸஹ், தாருல் ஆஹிரா, இந்த 3 கட்டங்கள். இந்த உலகத்தை நாங்கள் சிறப்பான முறையில் அமைத்து கபருடைய வாழ்க்கையை சிறப்பானதாக அமைக்க வேண்டும், மறுமையுடைய வாழ்க்கையை நாம் சிறப்பானதாக அமைக்க வேண்டும். இந்த உலகத்துடைய வாழ்க்கை அற்பமானது, சொற்பமானது. அல்லாஹ்வே சொல்லுகின்றான், மதாஉல் குரூர், உங்களை ஏமாற்றி ஏமாற்றி கொண்டு போய்த்திடும், மௌத்து வர காட்டியும் உங்களை ஏமாற்றிடும். அதான் அல்லாஹ் சொல்கிறானே, ஹத்தா ஜுர்துமுல் மகாபிர் ومن كان في هذه أعمى فهو في الآخرة أعمى. இன்னும் ஒரு குர்ஆனுடைய ஆயத்தில் சொல்கிறான், உலகத்தில் யார் குருடர்களை போல வாழ்வாங்க. கண் இருக்குது, பார்வை தெரியுது. அன்புக்குரியவர்களே, கண் இருக்குது, விளங்குதில்லை. கண் பார்வை இல்லாமல் இருக்குது, ஒன்றும் விளங்கல்ல. விளங்காதது போன்று இருந்தீங்களே உலகத்தில். ومن كان في هذه أعمى فهو في الآخرة أعمى. உலகத்தில் யார் குருடர்களை போல இருப்பாங்களோ ஆகிரத்திலையும் அவங்க குருடர்களை போல தான் இருப்பாங்க. எனவே அன்புக்குரியவர்களே, எங்களுக்கு எல்லா கட்டங்களையும் எங்களை மௌத்தை நாங்கள் சந்திக்க இருக்கிறோம். யுதுரிக்குமுல் மௌத் வலக்கும் துஃபி புரூஜி முஷையதா, கட்டப்பட்ட பலமான கோட்டைக்குழுக்கு இருந்தாலும், உறுதியான இரும்பு கல்லு மலைக்குழுக்கு நீங்கள் இருந்தாலும், பாதுகாப்பாக இருந்தாலும், போசஸோடு நீங்கள் இருந்தாலும், யுதுரிக்குமுல் மௌத் உங்களை வந்தடையும். எனக்கு உங்களுக்கு மௌத்து வரும். அது அலி கர்ரமல்லாஹு வஜ்ஹஹு அவங்க ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்லி காட்டுறாங்க, அன்னாசு நியாமுன் ஃபைதா மாத்துன் தபகு. மனிதர்கள் தூங்கி கொண்டிருக்கிறார்கள், எப்போ மௌத்தாகுவாங்களோ அப்போ அவங்களுக்கு விழிச்சு கொள்வாங்க. இப்போ நாங்கள் தூங்கி கொண்டிருக்கிற மாதிரி. எங்களுக்கு அகக்கண் கபருக்குள்ளுக்கு என்ன நடக்குது விளங்குதில்லை, ஆகிரத்தில் என்ன நடக்கும் விளங்குதில்லை, நரகம் எப்படி, சொர்க்கம் எப்படி விளங்கல்ல அன்புக்குரியவர்களே. எனவே இந்த குர்ஆனுடைய ஆயத்துக்கள் மூலமாக ஹதீஸ்கள் மூலமாக நாங்கள் விளங்குகிறோம் கபருன்னு சொன்னால் எப்படி, மறுமையுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும். எனவே முன்கூட்டி நாங்கள் அதுக்காக வேண்டி தயாரிப்பு செய்ய வேண்டும். உலகத்தை பற்றி கவலை இல்லை, மறுமையை பற்றி, கபரை பற்றி அது நல்லதாக இருக்க வேண்டும், சிறப்பாக இருக்க வேண்டும் என்ற அந்த கவலை இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் இந்த உலகம் மிக பொறுமதியானது, அற்பமானது அல்ல. அற்பமானது தான் உலகம். அது உலகத்தை அனுபவிப்பதற்கு தான் உலகம் அற்பமானது. உலகம் மிக பெருமதியானது. ஏன்? கபருக்கும் அதுதான் அதை உலகத்தில் தான் தயாரிக்க வேண்டும். கபூரிலே போய் கபருக்கு தயாரிக்க முடியாது.
ஆகிரத்திலே போய் கபருக்கு ஆகிரத்துக்கு தயாரிக்க முடியாது, நல்லவர்களாக இருந்து காட்ட முடியாது, நல்லது செய்ய முடியாது, அதற்கு பலன் கிடையாது. இந்த உலகத்திலே தான் நாம் செய்ய வேண்டும். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் கடலுக்கு போகிறீங்க, போயிட்டா கடலில் பார்க்குறீங்க, ஒரு சொட்டு தண்ணியை எடுத்து பாருங்கள், எவ்வளோ விரலுக்கு எடுத்தால் எவ்வளோ ஒரு சொட்டு தண்ணி வருதோ, இதுதான் உங்களோட உலகத்துடைய வாழ்க்கை. முழு கடலும் முழு சமுத்திரமும் ஃபல் எந்தூர் பிம எர்ஜி, விரலை போட்டு எடுத்து பார்த்தா கோப்பையை போட்டில்ல, பாலியை போட்டில்ல, பக்கெட்டை போட்டில்ல, விரலை போட்டு எடுத்தால் எவ்வளோ ஒரு சொட்டு தண்ணி வருதோ, இதுதான் உங்கள் உலகத்துடைய வாழ்க்கை. உலகத்துடைய வாழ்க்கை இந்த விரலை கையை போட்டு அல்லவும் இல்லை, விரல் ஃபல் எந்தூர் பிம எர்ஜி. கடலுக்கு போகிறோம், எத்தனை தடவை போகிறோம், வருஷத்தில் எத்தனை தடவை போகிறோம்? அன்புக்குரியவர்களே, இந்த சிந்தனையை நான் கடலை பார்க்கணும், எவ்வளோ ஆழமாக இருக்குது, எவ்வளோ விசாலமாக இருக்குது, இந்த சமுத்திரம் எவ்வளோ விசாலமாக இருக்குது, கடலில் எவ்வளோ தண்ணி இருக்குது, என் விரலுக்கு எவ்வளோ தண்ணி வந்துச்சு. இதுதான் உலகத்துடைய வாழ்க்கை. முழு கடலும் முழு சமுத்திரம் ஆகிரத்துடைய வாழ்க்கை. எனவே கடைசி நேரத்தில் ரப்பி லவ்லா அஹ்ரதனி இலா அஜலின் கரீப் ஃபஅஸ்ஸதக வ அகுன் மினஸ் சாலிஹீன், கொஞ்சம் சந்தர்ப்பம் தாயா அல்லாஹ், கொஞ்சம் சந்தர்ப்பம் தாயா அல்லாஹ், சதக்கா செஞ்சு சாலிஹான அமல் செஞ்சு நான் வாரேன், சாலிஹான மனிதனாக வருவேன். ஸ்பெஷலாக சொல்லுவான் சதக்கா ஃபஅஸ்ஸதக என்று சொன்னால் சதக்காவே தான், சாலிஹான அமல்களை செஞ்சுட்டு வாரேன். கடைசி நேரம் கல்லா இன்னஹா கலிமத்துன் ஹுவ காயிலுஹா வ மின் வராஇஹிம் பர்ஸகுன் இலா யௌமி யபஅஸூன். கியாம நாள் பரிவந்தம் எல்லாரும் சொல்கிற வார்த்தை தான், அது எங்களுக்கு எவ்வளோ பெருமதியாக இருக்கும். ஒரு வேர்டுன்னு சொல்லுவோமே, ஒரு வார்த்தை, இதெல்லாம் ஒரு வார்த்தை, காற்றுல பறக்கிற வார்த்தை மாதிரி. அல்லாஹ் சொல்லுவோம் இன்னஹா கலிமா வ காயிலுஹா வ மின் வராஇஹிம் பர்ஸகுன் இலா யௌமி யபஅஸூன். கியாம நாள் பரிவந்தம் எல்லாரும் கேட்குற சந்தர்ப்பம் கேட்குறதான், ஆனால் அது என்ற பார்வையில் ஒரு வேர்ட் தான். எங்களுக்கு அது எவ்வளோ பெரிய ஏக்கமாக இருக்கும். இப்போ நான் மௌத்தாக போகிறேன், மௌத்துடைய கட்டம், அதுக்கு பின்னால் கபருடைய கட்டம். எனவே அன்புக்குரியவர்களே, மௌத்தாகி கபருக்கு போனதுக்கு பின்னால் அதாபுல் கபுர் எங்களுக்கு ஏற்படக்கூடாது என்று சொன்னால், இந்த உலகத்திலே சில அமல்கள் இருக்குது, இந்த உலகத்தில் நாங்கள் செய்ய வேண்டிய சில அமல்கள் இருக்குது. அந்த அமல்களை நாங்கள் இந்த உலகத்தில் கவனமாக செய்வோம் என்றா, அந்த விஷயத்தில் பாதுகாப்பாக இருப்போம் என்றா, கபூரில் எங்களுக்கு வெற்றி கிடைச்சா மறுமையில் எங்களுக்கு வெற்றி கிடைச்சிடும். கபூரில் வெற்றி கிடைச்சா மறுமையில் வெற்றி கிடைச்சிடும். எந்த நேரத்தில் எப்படி எந்த 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 முறையில் இந்த ஸ்டைலில் எப்படி எங்களுக்கு மௌத்து வரும் யாருக்கும் சொல்லலாது. நான் பலமாக இருக்கிறேன், நான் ஜிம்மில் இருக்கிறேன், நான் சக்தி, எனக்கு எந்த நோயும் கிடையாது, இடத்துல வசதி வாய்ப்புகள் இருக்குது, ஆள் பலம் இருக்குது, ஆயுத பலம் இருக்குது, எல்லா ஃப்ளூவன்ஸும் இருக்குது, இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது, யாருக்கும் சொல்லலாம். அந்நிய மக்களும் சொல்லுவார்கள், நாளைய நாளை பற்றி எங்களுக்கு சொல்லலாது, நாளைக்கு என்ன நடக்கும் தெரியாது, எந்த இடத்துல எப்படி என்ன ஆக்சிடென்ட், எங்களுக்கு என்ன இன்சிடென்ட் வந்து எங்களுக்கு மௌத்து வரும் யாருக்கும் சொல்லலாது. இது எல்லாரும் சின்ன பிள்ளையிலேருந்து எல்லாரும் அறிஞ்ச விஷயம். எனவே அன்புக்குரியவர்களே, மௌத்துடைய கட்டம் கபூரில் கொண்டு போய் எங்களை தனிமையில் வச்சா 3 அமல்கள் இருக்குது அன்புக்குரியவர்களே. அதாபுல் கபூரை விட்டும் எங்களை பார்த்து கபூருடைய வெற்றி கிடைச்சிடும், எங்களுக்கு மறுமையுடைய வெற்றி கிடைக்கும். ஏன்னா முதல் மன்சில் கபூர், ஆகிரத்துடைய முதல் மன்சில், ஆகிரத்துடைய ஒவ்வொரு மரஹலாக்கள் இருக்குது. சொர்க்கம் போகிற வரைக்கும் சில கட்டங்களை கடந்துட்டு போகணும். மௌத்தாகினத்துக்கு பின்னால் முதலாவது எங்களை கபூருக்கு தான் கொண்டு போய்த்து வைப்பான். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு எவ்வளோ பேரை கொண்டு போய்த்து நாங்கள் கபூரில் அடக்கம் செஞ்சுட்டு இருக்கிறோம். உலகத்தினுடைய சுகண்டியான லக்ஷரி ஸ்டாண்டர்ட் இந்த வாழ்க்கையை பார்த்து ஏமாந்து விடாது. فالعمر ينفذ والنعيم يزول فإذا حملت إلى القبور جنازة فاعلم بأنك بعدها محمول. ஹாரூன் ரஷீத் ரஹிமஹுல்லாஹ் அவங்களோட மகன் சொன்ன வார்த்தை, அவருடைய வஃபாத்துடைய நேரம் 16 வயதில் சொன்னார். தண்ட நண்பனுக்கு உபதேசம் செய்கிறார். ஏன்னா فإذا حملت إلى القبور جنازة فاعلم بأنك بعدها محمول. ஜனாசாவை கொண்டு போய் நீ கபூரில் அடக்கம் செய்றியா, நீ நினச்சிக்கோ அடுத்தது ஓண்ட ஜனாசா தான். 16 வயது வாலிபர். فالعمر ينفذ والنعيم يزول. வாழ்நாள் கழிஞ்சு கொண்டே போகுது, வாலிபம் கரைஞ்சு கொண்டே போகுது, வயது கரைஞ்சு கொண்டே போகுது. அன்புக்குரியவர்களே,
வாலிபராக இருந்தேன், குழந்தை இருக்குது, இப்போ பேர பிள்ளையும் கண்டுட்டேன், வயது போயிட்டு கொண்டே போகுது. எனவே அன்புக்குரியவர்களை, இந்த அமல்களை நாங்கள் செய்வோம் என்று சொன்னால் அதாபுல் கபூரில் இருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாதுகாப்பான். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அன்னல் கபூர் இருக்குதே, இந்த கபூர் இம்மா யகூன ரௌலத்தம் மின் ரியாதில் ஜன்னா அவ் ஹுஃபரத்தம் மின் ஹுஃபரின் நீரான். சொன்னார், கபூரில் கொண்டு போய் அடக்கம் வச்சா பார்த்தா வெறும் ஒரு குழி மாதிரி தான் இருக்கும், குழி ஒன்று இருக்கிற மாதிரி தான், குழியில் அடக்கிக்கிறோம், மூடிட்டு வந்தாச்சு. சொன்னாங்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒன்று இது சுவர்க்கத்தினுடைய பூஞ்சோலையாக இருக்கும் அல்லது நரக படுகொலியாக இருக்கும் சொன்னார். எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், ஒவ்வொரு மையத்திலையும் ஞாபகப்படுத்தக்கூடிய விஷயம். எல்லா இடத்துல நாங்கள் கேட்கணும், யா அல்லாஹ் ஃபனஸ்அலுல்லாஹு அஸ்ஸ வஜல்ல அன் யஜ்அல குபூரனா ரியாதம் மின் ரியாதில் ஜன்னா, சுவர்க்க பூஞ்சோலையாக ஆக்கிறியா அல்லாஹ், எங்களோட ஒவ்வொருத்தோட கபூரையும் சுவர்க்க பூஞ்சோலையாக ஆக்கிறியா அல்லாஹ். எல்லா இடத்துல கேட்கணும். கபூரில் கொண்டு போய் அடக்கினா 2 வாசல் தான் திறப்படும், ஒன்று நரகத்துடைய வாயல் அல்லது சுவர்க்கத்துடைய வாயல். சுவர்க்கத்துடைய வாயல் திறப்பட்டுச்சா, நல்ல மனிதர் மௌத்தாக இருக்கிறார், கபூரில் அடக்கம் செய்யப்பட்டிருக்குது, மின் நஈமிஹா வ ரைஹானிஹா, அதனுடைய அந்த சுவர்க்கத்தினுடைய சுகண்டி, அதனுடைய தென்றல், அதனுடைய இன்ப காட்சிகள் காட்டப்பட்டு கொண்டிருக்கு. கெட்ட மனிதரா அன்புக்குரியவர்களே, போக போகிற இடம் நரகமா, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். மின் அதாபிஹா வ மின் சமூமிஹா, அதனுடைய அதாப், அதனுடைய வேதனை முக்கூட்டி அட்வான்ஸ் காட்டப்படும், கபூருக்கே காட்டப்படுவது. இப்போ போக போகிற இடம் நரகம், இப்போ போக போகிற இடம் சொர்க்கம். எனவே தான் அன்புக்குரியவர்களே, ஒரு மோமின் கபூரில் அடக்கம் செய்யப்பட்ட அவன் ரப்பி அகிமிஸ் ஸாஆ, அவசரமாக கியாமத்தினால வர வச்சிரியா அல்லாஹ் என்று துஆ கேட்டுக்கொண்டிருப்பானாம். ஒரு மூமின் கபூரில் அடக்கம் செய்யப்பட்டா, காஃபிர் கபூரில் அடக்கம் செய்யப்பட்டா, லா துகிமிஸ் ஸாஆ, கியாமத்தை வர வச்சிடாதே. இதே இவ்வளோ பெரிய பயங்கரமாக இருக்குது, அதுக்கு பின்னால் கியாமத்து வந்து அதுக்காக நரகம் போன என்ன கட்டம்? அன்புக்குரியவர்களே, சொல்லிக்கொண்டு இருப்பான். எனவேதான் அன்புக்குரியவர்களே, அன்னல் கபர் அவ்வலு மன்சில் மின் மனாசில் ஹிசாப், கேள்வி கணக்குடைய முதலாவது மன்சில் கபர். அவ்வலு மர்ஹலா ஃபில் ஹிசாப், கேள்வி கணக்குடைய முதலாவது மர்ஹலா ஹிசாபுல் அப்து, மனிதனுடைய கேள்வி. أن النبي صلى الله عليه وسلم أخبرنا أن القبر أول منزل من منازل الآخرة، முதலாவது மன்சில். இன்னும் ஒரு ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், فإن نجا العبد منه فما بعده أيسر، அந்த கபூரில் ஒரு மனிதன் வெற்றி அடைஞ்சிட்டா அதுக்கு பின்னால் உள்ளதெல்லாம் லேசாகிடும். وإن لم ينجو العبد من القبر فما بعده أشد، அங்கே தோல்வி அடைஞ்சிட்டா, கபூரில் கொண்டு போய்த்து வச்ச உடனே அங்கே தோல்வி அடைஞ்சிட்டா அதுக்கு பின்னால் எல்லா கட்டமும் தோல்வியாக. எனவே இன்னும் நான் செல்லல்ல, அந்த கபருடைய வேதனையிலிருந்து பாதுகாக்கக்கூடிய அமல்கள் என்ன அமல் என்பதை இதுக்கு பின்னால் தான் சொல்ல போகிற அன்புக்குரியவர்களை அவதானமாக கேட்டுக்கொள்வோம். ஏன் நாங்கள் இதை கேட்குறோமெண்டா, இந்த அமலை செஞ்சு உலகத்தில் வெற்றி அடைஞ்சி கபருடைய வெற்றி மறுமையுடைய வெற்றி அடையிறது. முதலாவது அமல் இது அல்லாஹுடைய நாட்டம், பிமஷியத்தில்லா, அல்லாஹுடைய நாட்டத்தால் இந்த அமலை 3 அமலையும் நாங்கள் செய்வோமெண்டா, அப்படின்னா இந்த 3 செஞ்சுட்டா போதும், அதுக்கு பின்னால் வேற ஒன்றும் செய்யக்கூடாது என்ற அர்த்தம் அல்ல. அன்புக்குரியவர்களே, அல் அமலுல் அவ்வல் அத்துஆ, துஆ. உலகத்தில் அதிகமாக துஆ செய்கிறது. துஆ இருக்குதே, இது ஆயுதம், முஸ்லிமுடைய மோமினுடைய ஆயுதம். சிலாஹுல் முஃமின் துஆ, சிலாஹுல் முஃமின், முஃமினுடைய ஆயுதம் அது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு துஆவை அதிகமாக செய்ய சொல்லி வேண்டி இருக்கின்றார்கள். அன் நஸ்தஈத பில்லாஹி மின் அஸாபில் கபர், குறிப்பாக அஸாபுல் கபரை விட்டும் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடி துஆ செய்வோம். அன்புக்குரியவர்களே, நாங்கள் எல்லாரும் தொழுகிறோம், தொழுகையில் தஷஹூத் ஓதுறோம், அத்தஹியாத், தொழுகையுடைய கடைசி அத்தஹியாத்தில் கடைசி துஆ ஒன்று சலாத்துக்கு முன்னால் செய்கிறோம். இது என்ன துஆ? அன்புக்குரியவர்களே, அந்த துஆவை அன்பு நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்திருக்கின்றார்கள். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினன் நார் வ அஊது பிக மின் அஸாபில் கப்ர்
வஅஊது பிக மின் ஃபித்னத்தில் மஹ்யா வல் மமாத் வஅஊது பிக மின் ஃபித்னத்தில் மஸீஹ் தஜ்ஜால். துஆ செய்றோமா இல்லையா? மஸீஹ் தஜ்ஜால், அதாபுல் கபர், நார், நரகம், உலகத்தினுடைய மறுமையினுடைய வாழ்க்கையினுடைய ஃபித்னா. அன்புக்குரியவர்கள், இதெல்லாம் எல்லாத்தை விட்டும் பாதுகாப்பு தேட சொல்லி அன்பு நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினன் நார் வ அஊது பிக மின் அதாபில் கபர் வ அஊது பிக மின் ஃபித்னத்தில் மஹ்யா வல் மமாத் வ மின் ஃபித்னத் வ அஊது பிக மின் ஃபித்னத்தில் மஸீஹ் தஜ்ஜால். மஸீஹ் தஜ்ஜால், தஜ்ஜாலுடைய ஃபித்னாவை விட்டும் பாதுகாப்பு தேடுங்கள். இதை கடைசியாக ஓதுறோம். தஷஹூத் அத்தஹியாத்தில் பூர்த்தியாக துவா பாடமாய்க்கிறோம். பூர்த்தியான துவா இருக்குது அன்புக்குரியவர்களே, அந்த துவாவில் காட்டுதுன்னா. எனவே நாங்கள் ஒவ்வொரு தொழுகையிலையும் வளமையாக கடைசியில் நாங்கள் இதை ஓதுறோம், ஓதி சலாம் கொடுக்குறோம். ஏன்? அல்லாஹ்விடத்தில் நதமன்னா நர்ஜு நஸ்அல், அல்லாஹ்விடத்தில் ஆதரவு வைக்கிறோம், கேட்கிறோம், மண்டாடுறோம். ஏன்? யா அல்லாஹ், இந்த அதாபுல் கபரை விட்டு எங்களை பாதுகாத்துரு. எனவே அத்வா சிலாஹுல் அவ்வல் சிலாஹ், முதல் ஆயுதம். துஆவை அதிகமாக கேட்கணும். யா அல்லாஹ், இந்த கபருடைய வேதனையிலிருந்து எங்களை பாதுகாத்துரு. யா அல்லாஹ், அதிகமாக கேட்க கேட்க கபருடைய வேதனையிலிருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை பாதுகாப்பான். அடுத்தது ரெண்டாவது அல் அமலு ஸானி அல் அமலு ஸாலிஹ். ரெண்டாவது அமல் சாலிஹான அமல். சாலிஹான அமல் முத்லகன், பொதுவான சாலிஹான அமல்கள், அதிகமாக நல்லமல்கள் செய்கிறது. நாங்கள் செய்யக்கூடிய அமல்கள் ஸ்பெஷலாக சொல்லப்பட்டிருக்குது அன்புக்குரியவர்களே. கபூரில் கொண்டு போய் அடக்கம் செய்யப்பட்டால் தொழுக பக்குவமாக தொழுகிறாரு. இந்த ராசி தலைமாட்டுக்கு வரும் தொழுக, தஅத்திஸ்ஸலா இந்த ராசி அவருடைய தலைமாட்டுக்கு வார அமல் தொழுக. இந்த தொழுகையுடைய விஷயத்தில் எந்த அளவுக்கு பக்குவமாக இருக்கிறோம் யோசிச்சு பாருங்க. கபூரில் கொண்டு போய் அடக்கம் செஞ்சு எல்லாரும் போயிட்டதுக்கு பின்னால், மூடினத்துக்கு பின்னால் வருது தொழுக. சும்மா தஅத்தி சியாம் அன் யமீன், அவனோட வலது பக்கம் நோன்பு வருகிறது. தஅத்தி ஸகா அன் யசாரி, அவருடைய இடது பக்கம் ஜகாத் வருகிறது. நோன்புல பக்குவம் இருக்குதா? ஜகாத்தில் பக்குவம் இருக்குதா? தொழுகையில் பக்குவம் இருக்குதா? சும்மா இந்த ரிஜலை, கால் மாட்டில் என்ன வருது? தஅத்தி ஸதகாத், சதகாக்கள், கொடுத்த சதகாக்கள். வசிலத்துல் அர்ஹாம் வபிர்ருல் வாலிதைன், உம்மா வாப்பாவை அழகான முறையில் பார்த்தாரு, அதுவும் வரும். வசிலத்துல் அர்ஹாம், உறவை பேணினார், வரும். வசாயிரு தாஆத், ஏனைய அமல்கள், ஸ்பெஷல் அமல்கள் கபூரில் வரும். அன்புக்குரியவர்களை, இப்போ இந்த நேரத்தில் அதாபு செய்யப்படுறதுக்கு அதாபு என்ன செய்யும்? அவரை கபூரில் கொண்டு போய் அடக்கினா பல பாகத்தால் வாரத்துக்கு முயற்சி செய்து, மின் கபலில் ராஸ், தலையின் பக்கமாக, மின் ஜிஹத்தில் யும்னா, வலப்பக்கமாக, இடப்பக்கமாக, கால் பக்கமாக, இப்படி ஒவ்வொரு கட்டத்திலும் வார நேரத்தில் மனஅதுஹு ஸலா அஸ்ஸியாம் வகஃபத்தி ஸகா, ஜகாத்து தடுக்கும் அதிர பக்கத்தால் வார நேரம், நோன்பு தடுக்கும் அதிர பக்கத்தால் வார நேரம், தலைப்பக்கத்தால் வரக்கொள்ள தொழுக தடுக்கும், கால் பக்கத்தால். அன்புக்குரியவர்களே, ஒவ்வொரு மின் இந்திய கதமைஹி சாயிருல் ஆமால், எல்லா அமல்களும் தடுத்து அப்படியே விரட்டிடும். இப்போ அதாபுல் கபரிலிருந்து பொதுவான விசேஷமான இந்த அமல்கள் இவரை பாதுகாத்து. அன்புக்குரியவர்களே, ஒரு மனிதனை கபூரில் அடக்கம் செஞ்சதுக்கு பின்னால் அடக்கம் செஞ்சுட்டு போகிறார். அடக்கம் செஞ்சுட்டு போகக்கூடிய நேரத்தில் வஹுவ யஸ்மஉ கரஅ நிஆலிஹிம், போகக்கூடிய மக்களுடைய செருப்பு சத்தத்தை அந்த மையத்து கபூரிலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கும். அதுக்கு பின்னால் அன்புக்குரியவர்களே, முன்கர் நக்கீர் அலைஹிமா ஸலாத்து வஸ்ஸலாம் வந்துடுவாங்க. எங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இப்போ கேள்வி, இந்த கேள்விக்கு பதில் சொல்கிறது பெரிய கஷ்டமா? இப்போ நான் சொல்லி காட்டுறேன் அன்புக்குரியவர்களே. மன் ரப்புக வமா தீனுக வமாதா தகூலு ஃபிர் ரஜுல் அல்லதி புஇஸ ஃபீக, உங்களுக்கு அனுப்பப்பட்ட நபியுடைய விஷயத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? எப்படி அவங்களுக்கு கட்டுப்பட்டீங்களா? அதுக்கு பின்னால் உங்களோட தீன் அது, உங்களோட ரப்பு யார்? கேள்வி கேட்குறாங்க. அன்புக்குரியவர்களை, வாயால் பாடமாக்கி இருக்கிறோம், அல்லது தெரியும், டிரான்ஸ்லேட் சரி எங்களுக்கு தெரியும். இப்போ மோமின் சொல்லுவார், அல்லாஹு ரப்பி, என்னுடைய ரப்பு அல்லாஹ், வ தீனி அல் இஸ்லாம், என்னுடைய தீன் இஸ்லாம், வ ரஜுல் அல்லதி புஇஸ ஃபீஹி முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் எங்களுக்கு அனுப்பப்பட்ட நபி. எனக்கு சொல்கிறது கஷ்டமா? இந்த கேள்விக்கு பதில் சொல்கிறது ரொம்ப லேசி. ஆனால் அன்புக்குரியவர்களே,
நாங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை கபூரில் அந்த கேள்விக்கு பதில் சொல்கிறது. பாடமாக்கிட்டு பதில் சொல்கிற மாதிரி வாய்ப்பாடத்தில் செல்கிற மாதிரி கிடையாது. அன்னல் இஜாபத சதகூனு சஹ்லா, ரொம்ப லேசி கேள்விக்கு பதில் என்று மட்டும் நாங்கள் நினச்சிடக்கூடாது. அல் மௌகிஃப் ஃபில் கபர் ஸஅபுன், கபூரில் அந்த நிலைமை இருக்குதே, அடக்கம் செய்யப்பட்ட அந்த முதல் கட்டம் இருக்குதே, அது ரொம்ப பயங்கரமாக இருக்கும், ரொம்ப கஷ்டமான கட்டம். முன்கர் நகீர் அலைஹிமா அஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், அவங்கள பார்க்குறதே, அவங்களுக்கு ரிப்ளை பண்ணுறதா, அவங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணுறதா, முத்தாலா முவாஜஹா வன் நதுர், பார்க்குறதே கஷ்டமாக இருக்கும். அவங்களோட நேர்காணலுக்கு பதில் சொல்கிறது கஷ்டமாக இருக்கும், பயமாக இருக்கும், அது லேசாக வராது. இப்போ கேட்டுட்டு சொல்கிற மாதிரி அல்ல, அது அசீலாக வாழணும், அந்த வாழ்க்கை இருக்கணும் உலகத்தில். அதுக்கு பின்னால் இவர் செய்யக்கூடிய அழகான அந்த சிறந்த அமல், அவருடைய கபூரில் வந்து அன்புக்குரியவர்களே, அதோட அழகான வெள்ள தோற்றத்தில் வந்து அவருடைய கண்ணுக்கு எட்டக்கூடிய தூரத்தில் அப்படியே இருந்து ஃபயகூலு லஹு மன் அன்த், அந்த நேரத்தில் அந்த மையத் நல்ல மனிதராக இருந்தால், ஒரு மூமினான மனிதனுடைய ஜனாதாவாக இருந்தால் அவர் கேட்பார், நீங்கள் யார் இப்படி வந்திருக்கிறீங்க உள்ளுக்கு, யார் நீங்கள்? ஃபயகூலு லஹு மன் அன்த் அன அமலுக்க ஸாலிஹ், உங்களோட சாலிஹான அமல் தான் நான், உங்களோட சாலிஹான அமல். இப்போ அவர் சொல்லுவார், அந்த சாலிஹான அமல் அது சொல்லும், நம் நம் நௌமல் அரூஸ், புது மாப்பிள்ளைய போல தூங்குங்க. இங்கே தான் சொல்லப்படும் முழுமையான உதவி கபூரில் நடக்கும். ஃபயம்னஉ அன்ஹு அதாப், ஃபயம்னஉ அன்ஹுல் அதாப், அதாப் எல்லாம் எல்லா பக்கத்திலிருந்து பாதுகாப்பு. அவரை கூட இருக்கிற யாருக்கும் வந்து எந்த ரூபத்திலையும் வந்து அதாபு செய்ய முடியாது. அமல் கூட வந்து நின்று இருக்குது. அன்புக்குரியவர்களே, அந்த அமலை நாங்கள் கூட்டிக் கொண்டு இருக்கிறோமா? இப்போ இந்த அமலை நாங்கள் செஞ்சு கொண்டு இருக்கிறோமா? காஃபிருக்கு அது நேர்மாற்றமாக இருக்கும். எனவே நான் இவ்வளவு நேரம் சொன்ன அந்த அமல்கள், இந்த அமல்களை எங்களோட வாழ்க்கையில் எடுக்க முயற்சியும். துஆ அமல், பொதுவான அமல். ரெண்டாவது அல் அமலு சாலிஸ் அன் தப்தஇத அன் பஅதில் மஆசி, சில பாவங்கள் என்று சொன்னாலே எல்லா பாவத்தையும் வாழ்க்கையில் தவிர்த்து கொள்ளணும் 100%. கபூரில் இருந்து எங்களைய அதாபுல் கபூரில் இருந்து எங்களைய பாதுகாக்கிறதுக்குண்டே ஸ்பெஷலான சில பாவங்கள், அதை செஞ்சால் அதாபுல் கபூர் சொல்லப்பட்டிருக்குது ஹதீஸில். அந்த பாவங்களை செஞ்சால் அமலில் அன்புக்குரியவர்களை ஞாபகப்படுத்த மறந்துட்டு சூரத்துல் முல்க் ஓதுறது, சஜிதா ஓதுறது. அன்புக்குரியவர்களே, இதுவும் அதாபுல் கபூரில் இருந்து எங்களை பாதுகாக்குது. அதே போல் ஒவ்வொரு நாளும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதாமல் தூங்க மாட்டாங்க. இந்த பழக்கத்தை எங்களுக்கு கொண்டு வரணும். அதே போல் மூணாவது அமல் தான் சில பாவங்கள் இருந்து எங்களை நாங்கள் பாதுகாத்து கொள்வது. அதில் ஒரு பாவம் தான் கல் கீபா, புறம் பேசுறது, வன் நமீமா, கோல் கதைக்கிறது. புறம் கோல் கதைக்கிறது, அதை போல சிறுநீர் கழிச்சிட்டு சுத்தம் செய்யக்கூடிய விஷயத்தில் பொடுபோக்கு செய்யக்கூடாது, ரொம்ப கவனமாக இருக்கும். சிறுநீர் கழிச்சிட்டு அழகான முறையில் சுத்தம் செய்யணும், பூர்த்தியான முக்கம்மலான அந்த சுத்தம் செய்யணும். ஏனென்றால் அன்பு நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் மர்ர அலா கபுரைன், 2 கபரை கடந்து கொண்டு போகிறாங்க. சஹீஹான ரிவாயத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கு, புகாரி முஸ்லீமில். யுஅzzபான் சொன்னாங்க, கபருக்கு மேலே இருந்து, கபருக்கு உள்ளுக்கு அல்ல, கபரு திறந்து வச்சில்ல, மூடித்தான் இருக்குது, கபருக்கு மேலால் சொல்கிறாங்க. யுஅzzபான் சொன்னாங்க, இந்த கபூரில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறவங்க அதாபு செய்யப்பட்டு கொண்டு இருக்கிறாங்கன்னு சொன்னாங்க. கால வமா யுஅzzபான், சொல்லிட்டு சொன்னாங்க, வமா யுஅzzபானி ஃபீ கபீரின், பெரிய பாவத்துக்காக இல்லை, பெரிய பாவம் செஞ்சு அதாபுல் கபூரில் அதாபு செய்யப்படலை. சொன்னாங்க, ஒத்தர் என்னண்டா எம்ஷி பைனன்னாஸ் பின் நமீமா, மக்களுக்கு மத்தியில் போனாலே கோல் கதைச்சு தெரிகிற, கோல் கதைக்கிற, என்ன கதைக்கிறேன்டே தெரியும் அவருக்கு, சும்மா கதைக்கிற, அவரை பற்றி இவரை பற்றி அவர்கிட்ட கோல் மூட்டுற, அந்த ஹாஜியாரை பற்றி இந்த ஹாஜியார்கிட்ட. அன்புக்குரியவர்கள் கதைச்சு இருக்கிறது, கோலை கதைக்கிறது, புறத்தை கதைக்கிறது, லேசின்னு சிம்பிள்னு நினச்சி கொண்டு இருக்கிற கபூரில் அதாபு செய்யப்படக்கூடிய பாவம். சொன்னாங்க, வலா யுஅzzபானி ஃபீ கபீர், பெரும் பாவம் இல்லை, பெரும் பாவத்துக்காக வேண்டியும் அதாபு செய்யப்படலை.
ஆனால் கோல் கதைச்சா அதாபு செய்யப்படும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். மன்னிப்பு கேட்டுக்கொள்வோம், தௌபா செஞ்சு கொள்வோம். அடுத்தது அல் ஆஹர். இந்த 2 பேரில் ஒவ்வொருத்தருடைய அந்த வர்ணனையும் சொல்லி காட்டுறாங்க. ஒல் ஆஹர் ஃபகான லா யஸ்தப்ரிஉ மின் பௌலிஹி. அவருடைய சிறுநீரை கழிச்சிட்டு அவர் ஒழுங்காக சுத்தம் செஞ்சுட்டு வாரதில்லை, ஒழுங்காக கழுவி சுத்தம் செஞ்சு க்ளீன் பண்ணிட்டு வாரதில்லை, அவசரமாக வார கொட்ட வார. இது சரியான ஹதீஸில் தெளிவாக பதிவு செய்யப்பட்டிருக்குது. இது கபருக்குள்ளுக்கு அதாபு செய்யப்படக்கூடிய பாவம். எனவே பிள்ளைகளுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுக்கணும், எங்களோட வாழ்க்கையிலையும் இதை நாங்கள் கற்றுக் கொடுக்கணும். இதனுடைய முறைகள் இருக்குது. அன்புக்குரியவர்களை அழகான முறையில் இதை சொல்லிக் கொடுக்கணும். வாயை கவனமாக வச்சுக்கொள்ளணும். கோல் கதைக்கிறதுலேருந்து, புறம் கதைக்கிறதுலேருந்து வாயை பாதுகாத்து கொள்ளணும். அடுத்த ஒரு பாவத்தையும் சுட்டி காட்டினாங்க. சுருக்கமாக போகிறேன் அன்புக்குரியவர்களை, நேரம் சுருக்கமானது. அல் கதிப் பாவம், அதாவது பொய் சொல்றது. வாயை தொடர்ந்தா பொய், அர்த்தமே இல்லை, தேவையே இல்லை, சும்மா பொய் சொல்றதால அதாபுல் கபர் உண்டாகும். பொய் சொல்றன்றது கடுமையான பாவம். கபூரில் அதாபு அடக்கம் செய்யப்பட்டால் முபாஷரத்தன் என்பதாக வந்திருக்குது. உடனடியாக இந்த பொய்க்காரனுக்கு வேதனை ஆரம்பிக்கப்பட்டுடும். பொய்யை லேசாக நினச்சி கொண்டு இருக்கிறோம். வாயால் சொல்கிற பொய், எங்கேயும் எந்த இடத்துலையும் நாங்கள் பொய் சொல்லக்கூடாது. இந்த பாவம் ஸ்பெஷலாக சொல்லப்பட்டு இருக்குது, அதாபுல் கபருக்கு காரணம். எனவே பொய்யிலிருந்து எப்படி கோலிலிருந்து எங்களை பாதுகாக்கிறோமோ அது மாதிரி புறத்திலிருந்து எங்களை பாதுகாக்கிறோமோ, சிறுநீர் கழிக்கிறத அழகான முறை சுத்தம் செஞ்சுட்டு வாரோமோ, இதை போல பொய்யிலிருந்தும் எங்களை பாதுகாத்துக் கொள்ளணும். அடுத்தது சொல்லப்பட்டு இருக்குது அன்புக்குரியவர்களே, அக்லு அம்வாலின் நாஸ் பில் பாத்தில். பாத்திலான முறையில் மக்களுடைய பணத்தை சாப்பிடுறது, மக்களுடைய பொருளை பணத்தை சாப்பிடுறது ஹராமான முறையில். அக்குலுல் ஹராம், ஹராமான சாப்பாடு அதாபுல் கபருக்கு காரணமாக இருக்கும். எனவே அல்லாஹ் சொல்றான், லா தஅகுலு அம்வாலக்கும் பைனக்கும் பில் பாத்தில். பாத்திலான முறை அடுத்தவண்ட சொத்தை அபகரிக்காதீங்க, அடுத்தவண்ட பொருளை களவாடாதீங்க, அவருடைய அனுமதி இல்லாமல் எடுக்காதீங்க. லா தஅகுலு அம்வாலக்கும் பைனக்கும் பில் பாத்தில். அப்படி நீங்க சாப்பிட்டீங்க, அப்படி எடுத்தீங்க, அப்படி அபகரிச்சீங்க, அடுத்தவண்ட சொத்துல நீங்க வாழ்றீங்களா? இன்னமா யாகுலூன ஃபீ புதூனிஹிம் நாரா. நெருப்பு. நீங்க உங்களோட வவுத்துக்கு நிறைக்கிறதுங்க நெருப்ப. நீங்க சாப்பிடுறது சாப்பாட்டை இல்லை, இதால சம்பாரிச்சு இது நெருப்ப. அல்லாஹ் தெளிவா சொல்லி காட்டான். அகுலுல் ஹராம் லா தஅகுலு அம்வாலக்கும் இன்னமா யாகுலூன ஃபீ புதூனிஹிம் நாரா. அடுத்தது இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், நிறைய பேர் பொடுபோக்கு செய்கிற விஷயம். காலையிலேருந்து மாலை வர காட்டியும், மாலை முழுக்க இரவு முழுக்க பாடுபடுறோம், முயற்சி செய்கிறோம், கஷ்டப்படுறோம், ஹலாலான முயற்சிகள் செய்கிறோம், இல்லைன்னு சொல்லலை. ஹராமான முயற்சிகளை சொல்ல வரல. அது தொழிலாக இருக்கலாம், குடும்பத்துடைய விஷயமாக இருக்கலாம், பிரயாணமாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் முயற்சி செஞ்சு 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 அன்புக்குரியவர்களே கலச்சி எப்போ முஅத்தின் அதான் சொல்கிறாரோ அப்போ இவர் தூங்குறாரு. அதிகமான பேர் சுப தொழிலில் இதில் மாட்டிக்கொள்கிறான். அல்லாஹ் பாதுகாக்கும். உடைய முயற்சி செஞ்ச ஹலாலான முயற்சி, அல்லா இடத்துல இதுக்கு பதில் சொல்லலாது. அதான் சொல்கிறார், முஅத்தின் தொழுகை நடக்குது, இமாம் ஜமாத் சுபவுடைய தொழுகை, இவரை கலாவாக்கிட்டு இவர் அந்த நேரம் தான் இவர் அயர்ந்து தூங்குறார், அல்லது ஏனைய தொழுகையுடைய நேரமாக இருக்கலாம். அன்னௌமு இன்த ஸலாஹ், தொழுகையுடைய நேரத்தில் தூங்குறது அதாபுல் கபருக்கு காரணம். அன்புக்குரியவர்களே, இந்தமா யுஅத்தினில் முஅத்தின் யஅதி அன்னௌம். எப்போ முஅத்தின் பாங்கு சொல்கிறாரோ இப்போ தொழுகை நடக்க பார்க்குது, இவர் போகிறது தூக்குறதுக்கு, அல்லது இவர் தூக்கம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் எல்லாரையும் மன்னிக்கணும். இப்படியான விஷயங்களை நாங்கள் கவனமாக இருந்து இந்த அமல்களை நாங்கள் கவனம் எடுத்து செய்வோம், ஏனைய அமல்களையும் செய்வோம், முற்றாக பாவத்தில் தவிர்த்து கொள்வோம். அதிகமான அமல்களை செஞ்சு அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா விடத்தில் இந்த தாருல் பர்ஸக், தாரு துன்யாவிலிருந்து தாருல் பர்ஸக், இந்த கபருடைய வேதனையிலிருந்து அதாபுல் கபூர் எங்களை பாதுகாத்து அந்த மர்ஹலால வெற்றி அடைஞ்சி சுவர்க்கத்தில் அல்லாஹ்வோட திருப்பொருத்தத்தை அடைஞ்சி மேலான ஜன்னத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை வல்லல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் எல்லாருக்கும் தந்தருவானாக. என் நிலைமைகள் அனைத்தையும் சீராக்கிறியா அல்லாஹ், கஷ்டங்கள் நீக்கிறியா அல்லாஹ், துன்பங்களை அகற்றியா அல்லாஹ். எங்களது துஆக்களை கபூல் செஞ்சுக்கோ ரஹ்மானே. யாரை எங்களை ஒவ்வொருத்தர் உள்ளத்தில் மூசலாடக்கூடிய தேவைகள் ஹாஜத்துகள் இந்த புனிதமான நேரத்தில் எங்களை கபூல் செஞ்சு தந்து ரஹ்மானே. யார் எங்களை ஹாஜத்துகள் நிறைவேற்றியா அல்லாஹ். எங்களது துஆக்களை கபூல் செஞ்சுக்கோ ரஹ்மானே. யா அல்லாஹ், யாரை நீங்கள் எங்களுக்கு போதுமானவன் யா அல்லாஹ். எங்களை ஒவ்வொருத்தர தேவை நீ அறிஞ்சவன் ரஹ்மானே. யா அல்லாஹ், யா அல்லாஹ், இந்த இடத்துல நான் கேட்க மறந்து நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான துஆக்களுடைய கபூலியத்தை உண்டாக்கிறியா அல்லாஹ்.
உன் கண்மணி நாயம் சலாசலம் கேட்ட துவாக்களில் பங்குள்ளவர்கள் ஆக்கிறியாளா, அதை விட்டு பாதுகாப்பு தேவை, அதை விட்டு எங்கள் எல்லாரும் பாதுகாத்திரியாளா. எங்கள் உற்றார் உறவின பெற்றோர்கள் யார் யாரெல்லாம் கபராளிகளாக இருக்கின்றார்களோ கபரை விசாலமானதாக வெளிச்சமான சுவர்க்கத்துடைய பூஞ்சோலியாக ஆக்கிறியாளா. நரகப்படுகொடியை விட்டும் பாதுகாத்து ரஹ்மானே. எங்களை ஒவ்வொருத்தர் பிரச்சனையும் இல்லாமல் ஆக்கிறியாளா. நிம்மதியான தூக்கத்தை தாயாளா, நிம்மதியான கனவுகள் எங்களுக்கு உண்டாக்கிறியாளா. யாழ்லா பயங்கரமான ஆபத்தான விளைவுகளை உண்டாக்கக்கூடிய கனவுகளை விட்டும் எங்களை பாதுகாத்திரியாளா. திடீர் ஆபத்துக்கள் திடீர் விபத்துக்களை விட்டும் எங்களை பாதுகாத்து ரஹ்மானே. எங்களை தொழில் தொடர்புகளை வரக்கச் செஞ்சு ரஹ்மானே. யாழ கடன் பிரச்சனைகளை விட்டும் எங்களை பாதுகாத்து ரஹ்மானே. 5 நேர தொழுகையை பக்குவமாக தொழக்கூடியவர்கள் ஆக்கிறியாளா. யாழா குறிப்பாக அதாபுல் கபூரில் இருந்து எங்களை பாதுகாத்து ரஹ்மானே. மௌத்துக்கு பின்னால் வாழ்க்கை மௌத்துக்கு முன்னால் தயாரிப்பு செஞ்ச கூட்டத்தில் எங்கள் எல்லாரையும் சேர்த்துறியாளா. உன்னை அளப்பெரும் கிருபையும் பொருட்டாங்க துவா கபூல் செஞ்சுக்கோ ரஹ்மானே. வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.